பேரண்டிங் எபிசோடில் நம்ம கடைசியாக சொன்ன விஷயம், உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவிடுற நேரமும் அவங்க மேலே காட்டுற அன்பும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, உங்கள் குழந்தைகளுக்காக நேரம் செலவிடுறோம், அது குவாலிட்டி டைமாக இருக்கா? குவாலிட்டி டைம்னா என்ன சார்? நம்ம மொபைல் எதுவும் பக்கத்தில் இல்லாமல் அவங்க கூட உட்காந்து பேசினா குவாலிட்டி டைமா? குழந்தைங்களாகட்டும், உங்கள் கணவன் மனைவி ஆகட்டும், உங்கள் பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவாகட்டும், அவங்கக்கிட்டலாம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறோம், நிறைய பேர் சொல்கிறோம். அப்போ அந்த குவாலிட்டி டைம்னா என்ன? அதை பற்றி தான் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குவாலிட்டி டைம், குவாலிட்டியில் QUALITY 7 லெட்டர் இருக்குது. இதில் கூட சென்டரில் பார்த்தீங்கன்னா L ஃபார் லவ். ஸோ லவ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த குவாலிட்டி டைமோட சென்டர் பாயிண்ட். அன்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஃபார்மாலிட்டிக்காக உட்காந்து பேசாதீங்க. Q ஃபார் கொஷின்ஸ். இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, என்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா, படித்து முடிச்சிட்டியா அப்படின்னு டெய்லியும் சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரே கேள்வி கேட்காம நீங்கள் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் குழந்தைய தனியாக கூப்பிட்டு, என்னம்மா இன்றைக்கி ஸ்கூல் எல்லாம் நல்லா போச்சா, ஃப்ரெண்ட்ஸோடலாம் நல்லா பேசுனியா, நீ எல்லாம் நல்லா படிச்சியா, அந்த மாதிரி அன்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் கொஷின்ஸும் அதே மாதிரி இருக்கட்டும். இப்போ உங்கள் ஸ்பௌஸ் கிட்டே பேசுகிறீங்க, உங்கள் கணவன் கிட்டேயோ இல்லை உதாரணத்துக்கு உங்கள் மனைவி கிட்டே பேசுகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எந்த மூடில் இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போன உடனே நான் ஃபோன் பண்ண நீ ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா அது குவாலிட்டி டைம் இருக்காது, பேட் டைமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்குற கொஷின்ஸ், இதே கொஷினை நீங்கள் வேறு மாதிரி கேட்கலாம். என்னம்மா ஃபோன் பண்ணியிருந்தேன் எடுக்கலை, எதாவது வேலையாக இருந்தியா, எதாவது பிரச்சனையா, அப்படி அன்பாக கேட்டு பாருங்கள். அதை அவங்க ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் இல்லைங்க. பொதுவாக இப்போ பெண்கள் உங்கள் மனைவியில் என்ன விரும்புவாங்கன்னா உங்கள் லைஃப்பை பற்றியான கொஷின்ஸ். அடுத்து என்ன பண்ணலாம், இந்த விஷயம் எப்போ பண்ணலாம், எப்போ ஆரம்பிக்கலாம், குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வாட், வென், ஒய், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேளுங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் அழகாக டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ப்ராப்பரான கொஷின்ஸ் கேளுங்க. அடுத்து U ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கும் போது அவங்க நிறைய பதில்கள் சொல்லுவாங்க. அதை டைம் எடுத்து ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். நீங்கள் லிசன் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை தான் அவங்க விரும்புவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். அடுத்து A ஃபார் அஃபர்மேஷன்ஸ். அதாவது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னா ஓகே, நாம் இதுக்கு மேலே இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். அது உங்கள் குழந்தையாகட்டும், உங்கள் ஸ்பௌஸ் ஆகட்டும், உங்கள் பேரண்ட்ஸ் ஆகட்டும், அந்த அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவதாக நான் சொன்னது சென்டர் பாயிண்ட் L ஃபார் லவ். ஸோ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு இருந்தால் தான் அந்த குவாலிட்டி டைம் நல்ல டைமாக இருக்கும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அது பேட் டைமாக தான் இருக்கும். அடுத்து I ஃபார் இன்டிமசி. உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஸ்பௌஸ் கணவன் மனைவி கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பேசும்போது அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்டிமேட் கெஸ்டர்ஸ், ஒரு ஹக் பண்ணிக்கலாம், இல்லை நெத்தியில் கிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்டிமேட் கெஸ்டர்ஸ் பண்ணும்போது அவங்க இன்னும் கனெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க, எமோஷ்னலாக இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவாங்க. T ஃபார் டிப்ஸ். இப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், இல்லை அவங்க ஏதாவது பிரச்சனை, அவங்க கோச்சிக்கிறாங்க அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அது கரெக்டாக இருக்கும், லூஸ்தனமான டிப்ஸாக இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்கள் குழந்தை ரொம்ப டல்லாக இருக்குது, அவங்க மேலே கோச்சிக்கிட்டு இருக்கா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்குன்னா, வா ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கைட் பண்ணக்கூடாது. வா நம்ம வெளியே விளையாட போகலாம், டேடியும் கூட வரேன், நாம் 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக ஆக்கப்பூர்வமான டிப்ஸை கொடுங்க. அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் கோச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க மனசு சரியில்லை அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா, அவங்களுக்கு படம் போகிறதே பிடிக்காதுனா படத்துக்கு போகலாமான்னு கேட்காதீங்க. வா மேலே டெரஸ்க்கு போகலாம், நம்ம ஒரு அரை மணி நேரம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அந்த மாதிரி டிப்ஸ் தாங்க, அதை செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற உங்கள் குழந்தையோ இல்லை ஸ்பௌஸோ அவங்க இன்னும் ஹாப்பியராக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைம் கண்டிப்பாக குவாலிட்டி டைமாக இருக்கும். Y ஃபார் யூ. நீங்கள் பேசும்போது எப்பயுமே நீங்கிற கேள்வி தான் இருக்கணும் மொழியை நான் சொல்லக்கூடாது. நான் இப்படி நினச்சேன், நான் இப்படி தான் யோசிச்சு இதை செஞ்சேன் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்கக்கிட்ட பேசுகிற கான்வர்சேஷனில் நீ என்ன ஃபீல் பண்ணுற, நீ அந்த டைமில் என்ன நினச்ச, சரி நீ இதை பற்றி என்ன நினைக்கிற, அப்படி தான் நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த குவாலிட்டி டைமில் நிறைய விஷயங்களை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். குவாலிட்டி டைமுங்கிறது நாம் கேஜெட்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நேருக்கு நேர் உட்காந்து பேசுகிறது மட்டும் இல்லைங்க. நான் சொன்ன எல்லா விஷயங்களும் அடங்கும். கொஷின்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், அஃபர்மேஷன்ஸ், லவ், இன்டிமசி, டிப்ஸ், யூ. ஸோ இது எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரி குவாலிட்டி டைம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க கூட டெய்லி அரை மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க கூட மட்டும் இல்லைங்க, உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வயசான பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்களா, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் நல்லா எமோஷனல் பாண்டிங்கோடு இருக்கும். லைஃப்பில் இதோட வேறு என்னங்க வேணும்? ஸோ இது எல்லாமே செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பீங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் இதை வேறு ஒரு எபிசோடில் கண்டினியூ பண்ணி பேசலாம். நன்றி.